பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக தமிழக ராஜ்யசபா தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடோடு ராஜ்யசபா தேர்தல் பங்கீடும் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் பாமக அன்புமணி அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கிறார். அவர் எப்படி எம்பி ஆனார், அதன் பின்னணி, அதை பற்றியான விஷயங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதன் கதை கொஞ்சம் நீண்டதுதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தது. பாமகவுக்கு 7 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் அதிமுக அன்றைக்கு ஒதுக்கியது. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 7 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்த போதும் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரப்படும் என போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அடுத்த 2 மாதத்தில் அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆனார். சரியாக அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காட்சிகள் 2009 நாடாளுமன்ற தேர்தலிலும் அரங்கேறின. 2019 நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமகவுக்கு 7 தொகுதிகளும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுக அணியில் அதிமுக 9 இடங்களிலும் மதிமுக, சிபிஎம், சிபிஐ கட்சிகள் தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன. போட்டியிட்ட ஒரு தொகுதியில் கூட பாமக ஜெயிக்காததால் கூட்டணி ஒப்பந்தப்படி அதற்கு அளிக்க வேண்டிய ராஜ்யசபா சீட்டை ஜெயலலிதா அன்றைக்கு தரவில்லை. 2009 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் தொகுதி ஒதுக்கீடு 7, அதே போல கூடுதலாக ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடும் ஒன்றுதான். ஆனால் ஜெயலலிதா ஒப்பந்தத்தை மீறினார். எடப்பாடி பழனிசாமியோ நிறைவேற்றினார். அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டை ஜெயலலிதா தடுத்தார். எடப்பாடியோ கொடுத்தார். அதிமுக தொடர்ந்த வழக்கு தான் 2009 ராஜ்யசபா சீட்டை அன்புமணிக்கு ஜெயலலிதா தராமல் போனதற்கு காரணம். தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜெயலலிதாவை சந்திக்க முயன்று தோற்றுப்போனார் ராமதாஸ். ஏற்கனவே அதிமுகவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி 2010ஆம் ஆண்டு காலியாகும் ராஜ்யசபா இடத்தை தனது மகனுக்கு ஜெயலலிதா ஒதுக்க மாட்டார் என்ற உண்மை ராமதாஸுக்கு புரிந்தது. 2009 அக்டோபர் 3ஆம் தேதி தைலாபுரத்தில் கூடிய பாமகவின் செயற்குழுவில் 2006ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலை வழக்கில் ராமதாஸ் குடும்பத்தினர் பெயர்களை சேர்க்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் அதிமுகவுடன் தோழமை உறவை தொடர முடியாது என தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ராஜ்யசபா சீட்டில் பாமகவுக்கு இப்படி பட்டை நாமம் ஜெயலலிதா சூட்டியது ஒரு முறை அல்ல, 2 முறை. 2001 சட்டசபை தேர்தல் நேரத்தில் பிரதமர் வாஜ்பாய் அமைச்சரவையில் திமுக, பாமக கட்சிகள் அங்கம் வகித்தன. திடீரென்று ஒரு நாள் மத்திய அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அதிரடியாக அதிமுக கூட்டணியில் இணைந்தது பாமக. ஜெயலலிதா கொடுத்த 27 சீட்டுகளும் புதுச்சேரியில் 2.5 ஆண்டு ஆட்சி பங்கும் தான் மத்திய மந்திரி பதவிகளை பாமக துறக்க காரணம். தமிழகத்தில் 20 தொகுதிகளில் வென்ற போதும் புதுச்சேரி தேர்தலில் மண்ணை கவியது பாமக. மத்தியில் 2 அமைச்சர்களை இழந்த நிலையில் அன்புமணிக்காக ராஜ்யசபா சீட்டை ஜெயலலிதாவிடம் கேட்டார் ராமதாஸ். அதை கொடுத்தால் வாங்கி கொண்டு நம்மை உதறிவிட்டு வாஜ்பாய் அமைச்சரவையில் போய் மீண்டும் ஒட்டிக்கொள்வார் என சரியாக கணித்த ஜெயலலிதா ராஜ்யசபா சீட்டை பாமகவுக்கு தரவில்லை. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என சொல்லி அதிமுக கூட்டணியிலிருந்து உடனே விலகினார் ராமதாஸ். இந்த விலகலுக்கு ராமதாஸ் எழுதிய பொழிப்புரை இதுதான்: எங்களை ஜெயலலிதா மரியாதையாக நடத்தவில்லை. ராஜ்யசபா சீட் கேட்டோம், ஜெயலலிதா எந்த பதிலும் தரவில்லை. தன்மானத்தை இழந்துவிட்டு கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறோம் என ஒரே போடு போட்டார் ராமதாஸ். ராஜினாமா செய்த மத்திய மந்திரி பதவிகளை மீண்டும் பிடித்தது பாமக. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக போட்டியிட்ட 6 தொகுதிகளிலும் வென்றது. இந்த முறை மகனை மந்திரி அரியணையில் அமர வைத்தார் ராமதாஸ். தேர்தலில் போட்டியிடாமலேயே அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரானார். அதற்கு வசதியாக ராஜ்யசபா சீட் அன்புமணிக்கு வழங்கியது திமுக. 2004 ஜூன் 30ஆம் தேதி அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆனார். அடுத்த 13வது நாள், அதாவது 2004 ஜூலை 13ஆம் தேதி விஜயகாந்த் கர்ஜித்தார். இயக்குனர் முருகதாஸ் திருமணத்தை நடத்தி வைக்க கள்ளக்குறிச்சி போன விஜயகாந்த் ரசிகர் மன்றம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அந்த கூட்டத்தில்தான் மக்களை சந்தித்துவிட்டு ஓட்டு வாங்காமல் கொல்லைப்புற வழியாக மத்திய மந்திரி பதவியை அடைகிறார்கள் என சீறினார். வன்னிய மண்ணில் விஜயகாந்தின் கர்ஜனைக்கு காரணம் அன்புமணி.
அந்த அன்புமணிதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தருமபுரியில் தோற்று ராஜ்யசபா எம்பியாக கொல்லைப்புற வழியாக நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தார். மக்களை சந்திக்காமல் கொல்லைப்புற வழியாக நுழைகிறார்கள் என சொன்ன விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷும் இன்றைக்கு ராஜ்யசபா எம்பியாகியிருக்கிறார். அன்புமணியோடு தொடர்புடையதால் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கிடைத்த கதையையும் பார்த்துவிடலாம். அதிமுக சார்பில் 2 பேரை ராஜ்யசபா வேட்பாளராக நிறுத்த முடியும். அதில் ஒரு இடம் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் சீனியர் தம்பிதுரைக்கு இப்போது தந்துவிட்டார்கள். இன்னொரு இடம்தான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமக அன்புமணிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என 2025இல் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்ற போது ஜூன் 1ஆம் தேதி அதிமுக வாக்குறுதி கொடுத்தது. அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படவே இல்லை. தேமுதிகவை அதிமுக ஏமாற்றும் என நினைத்துத்தான் திமுக கூட்டணிக்கு தாவி ராஜ்யசபா சீட்டை தேமுதிக கைப்பற்றியிருக்கிறது. ராஜ்யசபா சீட்டு தருகிறோம் என தேமுதிகவுக்கு அதிமுக ஏற்கனவே 3 முறை பட்டை நாமம் போட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி. கடந்த காலத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் தயவில் பாமகவின் அன்புமணியும் தமாகவின் ஜி.கே. வாசனும் ராஜ்யசபா எம்பி ஆனது போல தேமுதிகவில் இருந்து யாரும் ராஜ்யசபா எம்பி ஆக முடியவில்லை. அன்புமணியும் ஜி.கே. வாசனுக்கும் சீட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவிற்கு மட்டும் ஏன் தரவில்லை? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமாக ஆகிய கட்சிகள் அங்கம் வகித்தன. பாமகவுக்கு 7 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்து ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றது. OPS மகன் மட்டும் வென்றார். பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 7 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்த போதும் அடுத்த 2 மாதத்தில் அன்புமணியை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கு சட்டமன்றத்தில் பாமகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோடுதான் அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆனார். அப்போது கூட்டணியில் இருந்த தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கேட்டு மன்றாடியது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரவில்லை. 2019இல் அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆன அடுத்த ஆண்டே, அதாவது 2020இல் ஒரு ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்றது. அப்போதும் ராஜ்யசபா சீட்டை கேட்டது தேமுதிக. ஜி.கே. வாசனுக்கு ராஜ்யசபா சீட்டை தாரை வார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. 2020இல் 2வது முறையாக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டை பழனிசாமி தரவில்லை. அதன் பிறகு 2025இல் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்ற போதும் தேமுதிகவின் ராஜ்யசபா கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. 2019இல் ஏமாற்றம், அடுத்து 2020இல் ஏமாற்றம், 2025இலும் ஏமாற்றம் என 3 முறையும் இலவு காத்த கிளியாக போனது தேமுதிக. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக முகாம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக 2025 ராஜ்யசபா தேர்தல் நடந்தபோது 2026ஆம் ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்ற வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். இப்போதும் ஏமாற்றுவார் என கணக்கு போட்டுத்தான் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து ராஜ்யசபா சீட்டை தட்டி தூக்கி இருக்கிறது. சரி, அன்புமணிக்கு மட்டும் ஏன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கரிசனம் காட்டுகிறார்? அதற்கு நாம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்குத்தான் போக வேண்டும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றது. அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் சில உண்மைகளும் புதைந்து கிடந்தன. தமிழகத்தின் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கையும் சட்டசபை தொகுதி வாரியாக எண்ணப்பட்டு பிறகு 6 தொகுதிகளின் வாக்குகளையும் கூட்டி முடிவுகள் வெளியிடுவதுதான் வழக்கம். அந்த அடிப்படையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் தான் எடப்பாடி பழனிசாமியின் சட்டசபை தொகுதியான எடப்பாடி தொகுதி வருகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் எம்பி தொகுதிக்குள் அடங்கியிருக்கும் எடப்பாடி சட்டசபை தொகுதியில் அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் 96,485. திமுக கூட்டணி பெற்ற ஓட்டுகள் 1,04,573. அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி 8,088 வாக்குகள் அதிகம் வாங்கியது. அதாவது எடப்பாடி சட்டசபை தொகுதியில் அன்றைக்கு முதல்வராக இருக்கும் பழனிசாமி தோற்றிருந்தார். 2016 சட்டசபை தேர்தலில் 42,022 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயித்த எடப்பாடி பழனிசாமி அடுத்து 2019இல் 8,088 ஓட்டுகள் குறைவாக பெற்று பின்தங்கினார். எடப்பாடி தொகுதியில் வன்னியர்கள் அதிகம், பாமகவிற்கு செல்வாக்கு அதிகம். அடுத்து வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றாலும் கூட பரவாயில்லை, ஆனால் தன்னுடைய எடப்பாடி தொகுதியில் தோற்றுவிடக்கூடாது என பழனிசாமி கணக்கு போட்டார்.
2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவை கொண்டு வந்தார். 23 தொகுதிகளை ஒதுக்கினார். வன்னியர் 10.5% உள்ஒதுக்கீட்டை அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு வழங்கியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்ற போதும் பழனிசாமியின் திட்டப்படி அவர் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிவிட்டார். 2026 தேர்தலிலும் எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பு போய்விடக்கூடாது என்பதற்காக வன்னியர்கள் வாக்கு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்புமணிக்கு இப்போது ராஜ்யசபா சீட்டை கொடுத்திருக்கிறார். 2026 தேர்தல் நேரத்தில் ராமதாஸ், அன்புமணி என பாமக இரு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றன என்பதையும் யோசிக்க வேண்டும். யார் உண்மையான பாமக என்ற போட்டி அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ராஜ்யசபா சீட் அன்புமணிக்கு முக்கியம் என்பதால் அதை எப்படியும் பெற்றுவிட்டார். பார்லிமெண்ட்டுக்கு போய் அன்புமணி என்ன கிழிக்கப் போகிறார்? வழக்கம் போல ஆப்ஷன் போட்டுவிட்டு வீட்டில் உட்கார்ந்திருப்பார். அன்புமணியின் ட்ராக் ஹிஸ்டரி அப்படித்தான் இருக்கு. கடந்த காலத்தில் ராஜ்யசபாவுக்கு போவதில் வருகை பதிவு மிக குறைவாக இருந்தவர் அன்புமணிதான். பாஜகவின் சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எல்லாம் ஆதரிக்கும் அல்லது ஓட்டெடுப்பில் பங்கெடுக்காமலும் கடந்த காலங்களில் மறைமுக ஆதரவு அளித்தவர் அன்புமணி. அன்புமணியின் பார்லிமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. இதற்கு முன்பு 2019 முதல் 2025 வரை ராஜ்யசபா எம்பியாக இருந்த அன்புமணியின் ஒட்டுமொத்த 6 ஆண்டுகால நாடாளுமன்ற வருகை பதிவு 30% தான். இது தேசிய சராசரியான 80%த்திற்கும் மற்றும் மாநில சராசரியான 72% விட குறைவாகும். 2025 நடந்த 26 நாட்கள் கொண்ட பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெறும் 6 நாட்கள் மட்டுமே அவைக்கு போனார் அன்புமணி. சரி, அதற்கு முன்பு 2014-2019 காலகட்டத்தில் தர்மபுரி தொகுதி எம்பியாக இருந்தபோது அன்புமணியின் பெர்ஃபார்மன்ஸும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. அப்போது அவரது வருகை பதிவு 45% இருந்தது. இது தேசிய சராசரியான 80% மற்றும் தமிழக எம்பிக்களின் சராசரியான 78% விட மிக குறைவாகும். அந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற விவாதங்களில் அன்புமணி 12 முறை மட்டுமே பங்கேற்றிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தேசிய சராசரி பங்கேற்பு 67.1% இருந்தது. 2014-2019 காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் மொத்தம் 51 கேள்விகளை மட்டுமே எழுப்பினார். இது தேசிய சராசரியான 291 கேள்விகளை விட மிகவும் குறைவாகும். 2014-2019 காலகட்டத்தில் அவர் எந்த ஒரு தனிநபர் மசோதாவையும் பிரைவேட் மெம்பர்ஸ் பில் தாக்கல் செய்யவே இல்லை. அன்புமணி பாஜகவிற்கும் மோடிக்கும் மிக விசுவாசமாக இருந்தாரே தவிர சிறந்த எம்பியாக பெயர் எடுக்கவில்லை. மோடியிடம் பெயர் எடுக்க 2025 வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பை அன்புமணி புறக்கணித்தார். இது பாஜகவுக்கு மறைமுக ஆதரவாக பார்க்கப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தார். இந்த ராஜ விசுவாசத்திற்குத்தான் ராஜ்யசபா சீட்டா? இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.